எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சு பேசுறாங்களா? தலையில இருந்து நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் சொல்றோம். வெயிட் பண்ணுங்க. அம்மா எப்படி பேச்ச பத்தி இல்லாம படுத்துறாங்க. அம்மா இதெல்லாம் ஏன் தப்புதாப்பா? பாட்டி வீட்லயே இருந்திருக்கணும். அவங்கள என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஐயோ ஒரு சத்தம் போட்டிருந்தா கூட நான் ஓடி வாங்க. என் வீட்டுக்கு வந்ததுனால தான் அவங்களுக்கு நடந்தது எனக்கு நடந்திருக்க கூடாது. ஐயோ ஐயோ. மாப்ள மாப்ள உங்க மேல எந்த தப்பும் இல்ல மாப்ள. இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்த எல்லா உறவையும் நான் இழந்திருக்கேன். எனக்கு இப்ப இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு. அதுல இருக்கிற உறவை நான் இழந்துருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாட்டி வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவங்கள நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடுவுல இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள்ள அழாதீங்க மாப்பிள்ள. மாப்ள இந்த விஷயத்துல எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்க அம்மா இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியலையே கடவுளே. அப்பா நீங்க அழாதீங்கப்பா. பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா, அத்தைக்கு எதுவும் ஆகாது. அவங்க ரொம்ப தைரியமானவங்க. கண்டிப்பா அவங்க இதுல இருந்து மீண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. எங்க அம்மா என்ன போயிடுவாங்களான்னு பயமா இருக்கு. அப்பா அழாதீங்கப்பா. நீங்க வாங்கப்பா, வாங்க. மாமா மாமா உட்காருங்க. அப்பா என்னப்பா என்ன பாச்சு? அப்பா என்ன பண்ணுது உங்களுக்கு? தண்ணி குடிக்கிறீங்களா? ஒண்ணு என்னமாச்சு அப்பாக்கு? விஷயத்தை கேள்விப்பட்டதும் சாப்பிடாமையே வந்துட்டாரு காலையில. அதான் மயக்கம் வந்துருச்சு போல. அப்பா அஞ்சலி, எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு. இல்ல மாப்ள, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் என் அம்மா பக்கத்திலேயே இருக்கேன். ஐயோ மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. டாக்டர் நல்லா பாத்துப்பாங்க. பாட்டிக்கு ஏதாவது தேவைன்னா, மருந்து தேவைன்னா நான் இங்க இருக்கேன். அவங்கள கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உடம்புக்கு எடுத்துக்காதீங்க மாமா. போங்க மாமா. வெற்றி, எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். எந்திரிங்க வாங்க. மாமா அப்பா வாங்க. வாங்கப்பா.
என்ன பாட்டி நீங்க வந்தோமா சந்தோஷமா இருந்தோமா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோமான்னு இல்லாம என்னோட பர்சனலை தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு இப்படி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்களே. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. உங்களுக்கு எப்ப வேணாலும் சுயநினைவு வரலாம். ஒருவேளை சுயநினைவு வந்தா முதல்ல நீங்க என்ன பத்தி தானே சொல்லுவீங்க. அது தப்பு இல்ல. அந்த ரிஸ்க நான் எப்படி எடுக்க முடியும்? அப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க உயிரை எடுக்கணும். ஏன்டா என்ன பாவத்துக்கு மேல பாவமா செய்ய வைக்கிறீங்கன்னு தெரியல பாட்டி.